ஸ்டெர்லைட்ல மக்கள் புரட்சி, ஒரு கிளர்ச்சி. என் நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, புற்றுநோய் பரவுதுன்னு அந்த போராட்டத்தை சுட்டு வீழ்த்தினவங்க. அதுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு கண்டனத்தை பார்த்திருக்கியா? இல்ல பாரதிய ஜனதா ஐயோ இது தவிர இறந்த மக்களுக்காக நான் வருந்துறேன் ஏதாவது பார்த்திருக்கியா செய்தி? உன் வீட்டுக்கு இளவுக்கே வராதவன் எதுக்கு உனக்கு ஓட்டு கேட்டு வரானே? எதுக்கு நிக்கிற? எதுக்கு போடுறான்? உன் உரிமைக்கு நிற்காதவன் உன் ஓட்டை கேட்டு வருகிறான். உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவன் உன் வாக்கை கேட்டு வருகிறான். நீ மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வாக்கை செலுத்தி எவன் உன்னை அழிச்சு சிதைச்சு அழிக்கிறானோ, உரிமையை பறிக்கிறானோ, உன்னை தாழ்த்தி வீழ்த்துறானோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். அப்படி எப்படி ஒரு நாள் ஒரு இனம் என்னைக்கு விடுதலை அடையும்? அது என்னைக்கு முழுமையான விடுதலை அடையும்? எனக்கு என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் முழுமையான விடுதலை அடையும். இந்த விடுதலை அடைய வேண்டும் தான் எங்கள் உயிர் தலைவன் தமிழீழ தாயகத்தில் ஒரு வீரஞ்செறிந்த போராட்டத்தை எடுத்தார். அந்த போராட்டத்திற்கு முதல்ல ஆதரவு கொடுத்தது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. ஆயுதங்கள் கொடுத்தது யாரு? இவங்க தான். போராட வச்சது யாரு? இவங்க தான். அந்த போராட்டத்தை ஒரே கையெழுத்து ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தத்தில் வலுக்கட்டாயமா ஒரு மாநில அதிகாரம் உரிமை முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது தனி நாடு கட்டு போராடுகிற மக்களை, சுதந்திர தாம் கொண்டிருந்த மக்களை வலுக்கட்டாயமாக இதை ஏற்றுக்கொள்ள திணிக்கும் போது வரலாறு திரும்பிச்சு. இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலு! ஒரு தேச விடுதலை கனவு, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசியனத்தின் தாயக விடுதலை கனவை நசுக்கி பொசுக்கி நாசமாக்கின கூட்டமடா காங்கிரஸ்.